இந்த வருடம் உலகியல் ரீதியாக என்னென்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும்? பொதுவாக கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத வச்சு தான் ஒவ்வொரு வருட கணிப்பும் பண்ணுறோம். அதுக்கப்புறமா பேசிக்காகவே இந்த வருட வெண்பா அப்படின்னு சொல்லி 60 வருடத்துக்கும் வெண்பாக்கள் இருக்குது. அது பொதுவான பாடல் ரிப்பீட்டாக வரும். வருட வெண்பாக்கள் நம்ம போன வீடியோவில் பேசின மாதிரி சந்திராதி கணிதங்களை மையமாக கொண்டது. மொத்தம் 360 திதிகள். ஒவ்வொரு 360 திதிக்கு அப்புறமாவும் அடுத்த வருடம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரியும் வருஷங்கிறது 320 திதிகள். அப்போ 365 நாட்கள், திதிகள்ங்கிறது தினம். 365 சந்திர தினம்ன்றது தான் சொல்கிறோம். இது மாதிரி 360 ஒவ்வொரு 360 வருஷம் சேர்ந்து 60 வருஷம் சேர்ந்து மொத்தம் 16,600 சுவாசம்ன்ற மாதிரி ஒவ்வொரு 16,600 நாள்களும் ஒவ்வொரு இது மாதிரி ஒரு கல்பம் அப்படின்ற மாதிரி மகாமந்திரம், மனுவந்திரம், கல்பம், யுகம்ன்ற மாதிரி இது பெரிய கால்குலேஷனுக்குள்ளே போகிறதுனால இந்த வெண்பாக்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. ஆனால் வெண்பாக்கள் படி நிறைய நாள் நடக்கிறதில்ல. ஆதி காலத்தில் எழுதப்பட்ட வெண்பா மக்கள் கஷ்டப்படுவாங்க, மக்கள் பயிர் இல்லாமல் கஷ்டப்படுவாங்கன்றப்ப அது அந்த காலத்தில் இருந்த தேவையான பொருள்களை வச்சு எழுதினாலே இப்போ ஆயிலால் கஷ்டப்படுவாங்க, கேஸ் இல்லாமல் போகும், கரண்ட் இல்லாமல் போகும், டிரான்சாக்ஷனில் பிரச்சனை வரும்னு யாரும் எழுத போகிறதில்ல. அது பழைய வெண்பா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர நம்ம பொதுவாக இந்த முண்டன் அஸ்ட்ராலஜிலையும் சரி இந்த வருட பயிற்சிகளையும் எப்படி பார்க்குறோன்னா கிரகங்கள் எங்கேருந்து எங்கே போகுது அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த போகக்கூடிய ராசிகள் என்ன தன்மையை வெளிப்படுத்துது. அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சாரங்களும் இந்த இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் இந்த கிரகங்கள் எங்கே நின்று இந்த ஒரு வருஷத்தை கடத்த போகுது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வருடங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அனுமானிக்கிறோம்.